ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சொரக்காயில் கூட்டு பண்ணிவிட்டு அவரைக்காயில் லைட்டாக ஒரு மசாலா ஒன்று பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சொரக்காயில் கூட்டு பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு பருப்பு வேக வைக்கணும். 50 கிராம் கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு பாசிப்பருப்பு, ரெண்டும் பருப்பு சேர்த்து போட்டிங்கன்னா தான் கூட்டு வந்து கொலகொலன்னு இருக்கும். அதனால தான் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் போட்டிருக்கேன். இப்போ இதை கழுவிக்கலாம். பருப்பு கழுவியாச்சு. அதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும். இதில் தண்ணி சேர்த்துருவோம். நல்லா பருப்பு முங்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுங்களையும் நம்ம பார்த்திங்கன்னா கூட்டுக்கு தேவையான சொரக்காய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுங்களையும் அதுவும் விசில் வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம சொரக்காய், அவரைக்காய், அப்புறம் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பருப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்டீம் இறங்கிடும். அப்போ நம்ம வந்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இறக்கி வச்சிடலாம். நம்ம கடையவெல்லாம் தேவையில்லை பருப்பை வந்து. ஏன்னா பாசிப்பருப்பு வந்து குலைவாக வெந்திருக்கணும், கடலைப்பருப்பு வந்து முழுசாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால கடையவெல்லாம் தேவையில்லை, நம்ம அப்படியே ஊற்றிக்கிறது தான். இப்போ இறக்கி வச்சுட்டு தாளித்து விட்றலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாய் வச்சதுக்கப்புறம் எண்ணெய். சொரக்காய் கூட்டு வந்து சூப்பராக இருக்கும். புடலங்காய் கூட்டு இதே போல் பண்ணலாம். அப்புறம் பீர்க்கங்காயில் கூட்டு பண்ணலாம். அப்புறம் அவரைக்காயில் கூட இது போல் கூட்டு பண்ணலாம். நம்ம விருப்பம், எந்த காயில் வேணாலும் கூட்டு பண்ணலாம். பாவக்காயில் பண்ணால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா, கசக்கும். அதனால அதில் மட்டும் பண்ணாதீங்க, மற்ற எல்லா காயிலையும் பண்ணுங்கள். இதே போல் கூட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், இதை வதக்கிடலாம். இதில் தக்காளியெல்லாம் போட வேணாம். ஏன்னா நம்ம பருப்புலேயே தக்காளி போட்டு வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால் இதில் போட தேவையில்லை. இதையும் மட்டும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவு வதங்கினா போதும், ரொம்ப கலர் மாதிரி வதங்க தேவையில்லை. இப்போ இதில் சொரக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுருவோம். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா காயை வந்து வதக்கி விடுங்க. அதே போல் காயில் வந்து நல்லா முத்தின காயாக இருந்துச்சுன்னா அதில் விதையெல்லாம் நிறையா இருக்கும், அதையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இளங்காயாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விதையெல்லாம் அதிகம் இருக்காது, அதனால் அப்படியே கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன் பாருங்கள். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். ஏன்னா பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் அதிகமாக மிளகாத்தூள் வேண்டாம். அதே போல் மல்லித்தூள், அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கலந்துடலாம். மசாலோட பச்சை வடை போகிறதுக்காக அந்த காய் கூட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த காய் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணியெலாம் வேணாம். ஏன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம், அதுலேயும் தண்ணி இருக்கும், அதையும் நம்ம சேர்க்கணும். அதனால் அளவுக்கு அதிகமாக வேணாம். அந்த காய் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு காய் வெந்துட்டு இருக்கட்டும். அதுங்களையும் நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு தேங்காய் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு துண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பூண்டு பல் வந்து ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணியெலாம் ஊற்றியாச்சு, அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ காயும் ஓரளவுக்கு அந்த தண்ணி வற்றி வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்துட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ காய் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆனால் பார்க்குறப்போ காய் வந்து லைட்டாக வேகாத மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் காய் வேகட்டும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 நிமிஷத்துக்கு காயை வேக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அதை இதில் சேர்த்துருவோம். பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். கடலைப்பருப்பு நல்லா முழுசாகவே இருக்குது.
பூண்டு பல்லும் பற்றி தொட்டதுமே கரைஞ்சிருச்சு பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. இப்போ லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வலுவலுப்பாயிரும் அந்த பாசிப்பருப்பு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கூட்டில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு கூட்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு பத்தாது இல்லையா, நம்ம காய் வதக்கிறதுக்காக தான் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், அதனால் பத்தாது. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடலாம். அதிக நேரமெல்லாம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். கூட்டு ஆகிறதுக்குள்ளே சாப்பாடு வந்து நம்ம வச்சு விட்டுறலாம் ஒரு அடுப்பில். சரியாக இருக்கும் டைம். இது எப்பவும் போல் பார்த்திங்கன்னா இதில் 1.5 படி அரிசி வச்சுருக்கேன்னா அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3 தேவையான உப்பு. இப்போ அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அந்த தேங்காய் இதெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா கொதித்து வெந்ததுமே நல்லா மனம் அவ்வளோ சூப்பராக வருது. இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்கவோ தாளிக்கவோ வேணாம். இப்போ இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம அவரைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் அவரைக்காயை இது போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் கலந்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவரைக்காயும் பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் பண்ணுற காய்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக நேரமே எடுத்துக்காது, சீக்கிரமே காய்கள்லாம் வெந்துடும். அதே போல் குழையிற மாதிரி நம்ம வேக வைக்கக்கூடாது. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப குழையிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து தனியாக எடுத்து சைடிஷாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நம்ம குழைய வேக வச்சா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, குழம்புக்கு பதில் அந்த மாதிரி செய்வோம் பார்த்திங்களா, அதுக்கு தான் குழைவாக வேக வைக்கணும். இந்த மாதிரி சைடிஷாக சாப்பிட்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்களையெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைக்கணும். காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா காய் வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் அவரைக்காய் வறுவல், பீன்ஸ் வறுவல் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போயுமே குழம்புக்கு தூள் போடுவோம் பார்த்திங்களா, அந்த குழம்பு தூள் போடுங்க. இல்லைன்னா சாம்பார் தூள் இருந்துச்சுன்னா சாம்பார் தூள் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுவல் வந்து எல்லா சாதத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி குழம்புகள் கூட எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவரைக்காயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். சாப்பாடு, சொரக்காய் கூட்டு, அவரைக்காய் மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிக்கலாம். சாப்பாடு, அவரைக்காய் மசாலா, சொரக்காய் கூட்டு. சூப்பராக ஒரு சிம்பிளாக ருசியாக ஒரு லஞ்ச் மெனு பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடியே ரசம்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ரசம்லாம் இருக்கிறதுனால இது போல் ஒரு சிம்பிளாக பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இது போல் சொரக்காயில் கூட்டு பண்ணிவிட்டு இது போல் ஒரு மசாலாவும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.